ஸோ வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். நானே கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ நேரம் இரவு 7:54. எஸ், ஆமாங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னன்னா நிஞ்சூஸ் டூ ஃபிஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று என்னடா தொடர்ந்து 3 நாள் ஏதோ வீடியோ போட்டே இருந்தால் நேற்று நாளாக காணுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாளையிலேருந்து பொங்கல். ஸோ நேற்றே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவசரமாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு சரி வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம், அது ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்து போட்டுடலான்னு பார்த்தேன். சரி, அதனால் டைமிங் ஆனதுனால என்னால் வந்துட்டு முடியல. அதனால் யாராவது கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாமா போயிரு, நானே வந்துட்டு நேற்று வீடியோ போடலங்கிற கவலையில் இருக்கிறேன். போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு என்னென்னா இருங்க, குளோபால் உடச்சி முதல்ல வெளியே போயிடலாம். பேசவும் இல்லை. ஒரு வேளை இருக்குதோ, பின்னாடி பக்கம் இருப்பாங்க, நான் போய் பார்ப்போம் இருங்க. நானும் போனால் போகுதுன்னு விட்டா ஓடிட்டாப்ல. பரவாயில்ல, நல்ல பிள்ளை. யாரா நீ? என்ன மறைஞ்சு போயிட்டான்? யாருமா? சரி. அடாடா, சரி எடுத்துட்டோம். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாங்க. அதில் எஸ், நான் நிஞ்சூஸ் டூ ஃபிஸ்ட் வந்தாச்சு. உள்ளே போயாச்சுங்க. ஃப்ரீ ஸ்பின், எஸ், எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீ ஸ்பின் பண்ணிடுவோமா? ஓகே, அழுத்து கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அக்கா வந்துட்டு ஸ்பின் பண்ணுறாங்க, அது வந்து விழுவுது. அதுக்கு இன்னொரு ட்ரிக்கு பண்ணுறாங்க, நம்ம அது வேணாம். நார்மலாக வந்துட்டு நீ ஏறா அக்கா ஃபஸ்ட்டு வச்சு அக்கா ஸ்பின் பண்ணிடுவோம். கெல்லி அக்கா தான் ஃபஸ்ட்டு லக்கி டே. எஸ், லக்கி கேர்ள். ஓகேவா, இப்போ உள்ளே போவோம். ஸ்பின் பண்ணுவோமா? ஸ்பின்னே. ஓ சாரி, இருங்க, அழுத்துவோம் ஃபஸ்ட்டு. ஸ்பின்னே. எப்படி விழுவாதுங்க பாருங்கள், கரெக்டாக விக்கெட்டை விழுவோம். தெரியுண்டா இப்போ நீ சப்பே ஆயிட்ட. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த ஃபிஸ்ட்டு எடுக்க போகிறதில்ல, ஆனால் இது ஒரு லெஜெண்டரி ஃபிஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு வேண்டாம். அப்போ என்னத்தை தாண்டா எடுப்பேன், எதுக்குடா அவ்வளோ டைமண்ட் சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு பார்த்தா சாஸ்கே பண்டில் தான். எஸ், நீங்கள் நினைக்கலாம் சாஸ்கே பண்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படி இப்படிங்கிறது, ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா அதில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு என்ட்ரி இருக்குது. அடுத்து வந்துட்டு ஆக்சுவலாக அந்த என்ட்ரிங்க அந்த ட்ரெஸ்ஸிங் அதுன்னா ஷரிங்கன் கண்ணு வந்துட்டு அப்படியே காமிச்சிட்டு அடுத்து வந்துட்டு குதிச்சு வர்றது, மெடிக்கெட் சுற்றுனா வயலட் கலரில் ஒரு வேவ் மாதிரி உடம்புக்குள்ளே வர்றது, அடுத்து வந்துட்டு கில் எடுத்தால் அந்த எலும்பு கூடு ரோபோ கை வர மாதிரி. அதனாலங்க, ஏன்னா வந்துட்டு முடியாதவங்க அதை எடுக்கலாம், முடிஞ்சவன் நீ போய் நருட்டோ பண்டில் எடு, என்ஜாய் பண்ணு, ஜாலியாக இரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு நம்மளோட கேம் பிளே, எஸ், நருட்டோ கேம் பிளே இன்னும் வந்துட்டு நம்ம போட கிடையாது, நாளைக்கு போட்டுடலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஹைலைட்ஸாக 1-2 போட்டிருப்பேன். அதை நீங்கள் அப்படி நான் பேசிகிட்டு இருக்கிறப்பே என்னோடய கேம் பிளேவும் நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி நம்மளோட வீடியோ வியூஸ் போகலினாலும் வியூஸ் போகிறீங்க, கொஞ்சம் லைக் அண்டு ஃபாலோ கமெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப தவறான கமெண்ட் வேணாம். புதுசாக ஒருத்தன் ஐடி ஓப்பன் பண்ணிட்டா உடனே வந்துட்டு டே பாட்டு ரூம் மேட்ச் வாடா, டே இது அது என்னங்க பாட்டு கீட்டு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நமக்கு. நம்ம வந்துட்டு ஈவெண்ட் வந்தால் ஈவெண்ட்டு, அடுத்து கேம் பிளே. ஆக்சுவலாக எல்லாருமே நருட்டோ கேம் பிளே போட்டாங்க, நாம் இன்னும் வந்துட்டு போட்டால் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போடுவோம். இப்போதைக்கு நம்மளோட ஹைலைட்ஸ் மட்டும் இதுக்குள்ளே இருக்குது, அதை பாருங்கள், பேசிகிட்டே பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா மொத்தமாக ஆக்சுவலாக வந்துட்டு என் தம்பியே வந்துட்டு, அதாவது எங்கள் சித்தப்பா பையன் என்னென்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிற, ஏதாவது எடுப்பேன்னு நினச்சி ஆசையை உள்ளே போனால் எதுவுமே எடுக்க மாட்டேன்ற அப்படின்னா, அவனுக்கே ஆர்வம் வரும்போது பார்க்குறவங்களுக்கு ஆர்வம் வராதா? ஸோ அதனால தாங்க சாஸ்கே பண்டில். ஆக்சுவலாக வந்துட்டு நருட்டோ அன்னைக்கே ஆரம்பித்து நருட்டோவே எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது எடுத்திருந்தால் நல்ல ஒரு, அதாவது சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். சரி, அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியாச்சு. அது இல்லாமல் சாப்டர் 2 வேறு வருதா பேசிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சாப்டர் 2க்கு வெயிட் பண்ணுங்கள், என்ன இருக்குது இதில். சாப்டர் 2ல் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பண்டில் நம்ம எடுக்கிறோம் இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா வேணாம். அது சும்மா வாய் விட்டு தேவையில்லாததாக போகுது. ஓகேங்க, இதோட வந்துட்டு வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். என்னோடய கேம் பிளே பாருங்கள், அவ்வளோதான். போயா அடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். 1 vs 1 வந்துருச்சு. நாம்பளாம் அவங்களான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி ஒரு கை. ஓகே, அவனா நானா, நீயா நானாங்கிற மாதிரி அவனா நானா பார்க்கலாம். எங்கே இருக்கான், எங்கே ஆளையே காணுமே. சரி இருங்க, மெடிக்கெல்லாம் சுற்றிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தாங்க இருக்கான். அதாங்க அந்த குட்டுகள் பின்னாடி இருக்காங்க. சரி ஓகே, அவனை எப்படியும் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இதோட வீடியோவை
ஆக்சுவலாக வந்துட்டு ரெக்கார்டிங் வீடியோ தான் எல்லாரும் கண்டுபிடிச்சிங்க இல்லைன்னு சொல்ல நான் கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தேன் அதை பற்றி. ஓகே, இதுடன் விடைபெறுகிறேன். இதுதான் உங்கள் ராகுல். நன்றி, வணக்கம், குட் பை, டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே கொடுங்க. நன்றி, வணக்கம். Unstoppable!